என்ன ரிசல்ட்ஸ் வருது, எவ்ரி குவார்ட்டர் என்ன ரிசல்ட்ஸ் வருது, என்ன அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் க்ளோஸாக நம்ம பார்த்து ஏஐ அப்படின்றது வந்து இட்ஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் few things which is required on our day in day out life. எப்படி ஒரு கூகுள் மேப்ஸுக்கு அடாப்ட் ஆன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன்ஸ் இது எல்லாமே வில் பி வீவ்டு டுவர்ட்ஸ் திஸ். நிறைய விஷயம் வில் கம் டு நம்ம இரலவெண்ட் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரலவெண்ட் ஆக மாட்டோம். நம்ம இதோடு சேர்த்து எவால்வ் ஆக ஆரம்பிப்போம். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்னீக் பீக் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் டெக் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கூகுள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எதாவது சர்ச் பண்ணோன்னா கூகுள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓவர் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மேப் இல்லாமல் எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. ஸோ நமக்கு அந்த ரூட் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து நம்ம அந்த கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி செக்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தே வில் என்ஷூர் தட் வி அண்டர்கோ தட் அந்த சர்ச் என்ஜின்ஸ் அண்ட் தே வில் ட்ரை டு ஸ்டிமுலேட் அஸ் அண்ட் வி வில் கெட் ஃபோக்கஸ்ட் இன் டு தட் பர்டிகுலர் கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய பிக் திங்காக இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிக்ட் அப் வெரி வெல். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னென்னா, சில விஷயம் ஹியூமன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய யூஎஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைனா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் காரில் வரலாம், ஓகே, டிரைவர்லெஸ் காரில் வரலாம். ஸோ இப்போ உங்களோட ஒரு சின்ன ஒர்க்கை ஒரு அசிஸ்டண்ட்டோட பண்ணுற வேலையை அசிஸ்டண்ட் இல்லாமல் நீங்களே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ அப்படின்றது வந்து இட்ஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஃபியூ திங்ஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன் ஆர் டே இன் டே அவுட் லைஃப். அண்ட் சாட் ஜிபிடி, ஓகே, நீங்கள் சாட் ஜிபிடி அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாரோட மொபைல்லையுமே இருக்குது. சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்லி இட்ஸ் அ பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் யூ. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ச் இருந்ததுன்னா முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க, இன்றைக்கி நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் சர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ சாட் ஜிபிடி என்ன பண்ணோன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வெர்ஷனாக கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கஸ்டமைஸ்டு வெர்ஷனாக கொடுக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இதில் வந்து சில நான் கெட்ட விஷயம்னு சொல்ல மாட்டேன், பட் இது வந்து நம்மளை வந்து இட் வில் மேக் அ ஸ்லேவ் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடியில் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டில் இருக்கோ அதை ஒரு சாட் ஜிபிடியில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபார்மல் டிராஃப்டாக வந்து ஒரு லெட்டராக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு த்ரோ பண்ணும். இது வந்து பேசிக் லெவலில். அட்வான்ஸ் லெவலில் ஒரு கம்பெனியை ரிசர்ச் பண்ணணும், ஒரு கம்பெனியை பற்றி இந்த ரிசல்ட்ஸில் என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் போயிட்டு அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்டை எடுத்து பார்க்கணுன்னு இல்லை. நீங்கள் சாட் ஜிபிடி ஒரு ப்ரோ வெர்ஷன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இட் கேன் ஹெல்ப் யூ, ரைட்? ஸோ ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் ஐடி செக்டர் காட் butchered வெரி ஷார்ப்லி. ஆனால் இது we were aware that ஐடி செக்டர் வந்து ஒரு 2-3 வருஷமாகவே ஏஐ வருது அப்படின்ற ஒரு த்ரெட் இருந்தது. பட் சடன்லி இட் ஸ்டார்டட் ரியாக்டிங் மச் ஷார்ப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலண்டின் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களோட ரிசல்ட்ஸில் வந்து தேவர் சேயிங் ஸோ இந்த இஆர்பி அண்ட் சாப், இந்த சாப்போட ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 year எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஏஐ வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளில் முடிக்கப்படுது. ஸோ பேசிக்காக என்ன ஆகும், இந்த ஏஐ வந்ததால் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடிலாம் ஒரு கோடிங் அடிக்கணும், ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கோடிங் அடிக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கோடிங் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மோர் எஃபிஷியன்சி கொண்டு வர போகுது. ஓகே, ஸோ இதனால் நிறைய
வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேர் அவங்க இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க இல்லைனா வந்து மீனிங்ஃபுல்லாக எதுவும் பண்ணாதவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக வேனிஷ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ChatGPT வில் ஸ்டார்ட் ஓவர் டேக்கிங் திஸ் செக்மெண்ட். ஸோ இதில் என்ன ஆகும், இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட மினிமம் சேலரி ஹைக்கை வந்து பார்த்தீங்கன்னா 7-8 lakhsலேருந்து மினிமம் 12 lakhs to 15 lakhsன்னு மாற்றினாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் வந்து 12 to 15 lakhs கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லோ லெவல் எம்ப்ளாயியாக இல்லாமல் இந்த ஒரு ChatGPTக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ், ஓகே, நம்ம ChatGPTயில் என்ன ரிலவெண்ட்டாக கேட்கணும் அப்படின்ற ஒரு அபிலிட்டி இருக்கிற ஒரு மக்களை தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லேபர்ஸ் வில் கோ அப் அண்ட் ப்ரைஸ் ஆல்சோ வில் கோ அப். ஸோ 2 விஷயம் பார்க்கணும். ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்குது ஐடியில். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடி as a சர்வீஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு யூஎஸ்லேருந்து ஐடி as a சர்வீஸ் இங்கே வருது அப்படின்னா அதை அவங்க அங்கேயே ஒரு ஏஐ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு அவங்க அங்கேயே கூட பண்ணலாம். இங்கே அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே காஸ்ட் கம்மின்றதால அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன் அந்த அவுட் சோர்ஸையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியலான்னு கேட்டிங்கன்னா இது ரியல் தான், ஆனால் டைம் எடுக்கும். சரி, இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு கூகுள் மேப்ஸுக்கு அடாப்ட் ஆன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே அடாப்ட் ஆவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன்ஸ் இது எல்லாமே வில் பி வீவ்டு டுவர்ட்ஸ் திஸ். முன்னாடியெல்லாம் இன்ஜினியரிங் படித்தவங்க இன்ஃபோசிஸில் ஒரு வேலை கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட்டில் பீப்புள் வில் ஸ்டார்ட் இம்ப்ரூவைசிங் தெம்செல்ஃப் ஆன் டுவர்ட்ஸ் ஏஐ லிங்க்டாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, நம்மளே இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் ChatGPT அண்ட் இது நிறையவே யூஸ் பண்ணுறோம். சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நேற்று நம்ம ஒரு கிளைண்ட் வந்திருந்தார், அவரோட பேசிகிட்டு இருந்தப்போ இஸ் இன்டு வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர். ஓகே, ஸோ அந்த செக்டரில் நான் ChatGPT யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி நீ இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்னா நீங்கள் ChatGPTயில் போடுறீங்க அப்படின்னா அது க்ளவுடுக்கு போகும். ஸோ அந்த க்ளவுட் ஹேஸ் ஆக்சஸ் டு மெனி பீப்புள். ஸோ இதில் ப்ரைவசி இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஸோ இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் கெட் எவால்வ்டு இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னைக்கு எப்படி நம்ம வந்து எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டுக்கு ப்ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜோ. ஓகே, ஸோ பட் ஆனால் இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு ப்ராக்ஸி வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஐடி கம்பெனிஸ் இப்போதைக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் இட்ஸ் அ நியூ டெவலப்மெண்ட். ஸோ எல்லா ஐடி கம்பெனிஸும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு மோடில் இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த பாலண்டர்ன்ற கம்பெனி வந்து தெளிவாக சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களோட ஒர்க் லோட் ஓகே பயங்கரமாக கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப டெஃபினட்டாக அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ஹியூமனை வச்சு நீங்கள் வேலை வாங்கி அவனுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்போது அவன் என்ன பண்ணுவான், எனக்கு ரொம்ப எஃபிஷியன்சி வேணும், இன்னும் என்னோட பிஸ்னஸை புஷ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குளோபலாகவும் அடித்தாங்க, குளோபலாக தான் வந்து நிறைய அடித்தாங்க, அதோட ரெப்பர்கேஷன் இங்கே வந்தது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்க நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட மார்ஜின் க்ரோத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஏர்னிங்ஸ் தான் உங்களோட வெரி வெரி கிரிட்டிக்கல் ஜோன். ஓகே, இன்னைக்கு அந்த ஏர்னிங்ஸுக்கு காஸ்ட் அப்படின்றது நிறைய எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக காஸ்ட் கட்டிங் இதெல்லாமே நடக்கும். ஓகே, ஆனால் இட்ஸ் அ வெரி இன்டரிம் ஃபேஸ் டு லுக் அட் திஸ் பர்டிகுலர் ஏஐ அடாப்ஷன். ஸோ நிறைய விஷயம் வில் கமன் டு நம்ம இரலவெண்ட் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரலவெண்ட் ஆக மாட்டோம். நம்ம இதோடு சேர்த்து எவால்வ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ அந்த எவல்யூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது பிகாம் படிக்கிறாங்கன்னா அதோட சேர்த்து ஏஐ இன்டகிரேஷனோட படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பட் ஆனால் நெக்ஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ் இந்த ஐடி செக்டருக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஏஐ இஸ் ரியல், நம்ம எல்லாமே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் ஏஐ. இதே ஒரு நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்லேயும் நடக்குது. ஸோ காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது பார்ப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கே பணம் போகுது, ஏஐயை பொறுத்த வரைக்கும் சிப் அண்ட் எனர்ஜி இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஒரு இடத்துல காஸ்ட் கட் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் காஸ்ட்டு, உங்களோட டேப் காஸ்ட்டு, ஃபோன் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு
ஷார்ட்டேஜ் இன் சிப்ஸ் வந்தது அப்படின்னா அதோட காஸ்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு இடத்துல ரிசோர்ஸ் கட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பணம் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் பவர் அண்ட் யோர் சிப்ஸ். ஸோ மணி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சம்வேர் எல்ஸ். ஸோ இது என்னென்ன பேட்டர்ன்னா மாறுது. வீல் கெட் அலைன் டுவர்ட்ஸ் திஸ். திஸ் இஸ் த ப்ராட் திங்கிங் அபவுட் த ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கால்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் மியூட்டடாக தான் இருக்கும் ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளுமே ஒரு மாதிரி வெயிட் அண்ட் வாட்சாக தான் பார்க்கணும் இந்த செக்டரை. ஸோ இந்த நட்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி செக்டரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்லோவாக வந்து நல்ல கரெக்ஷன் ஆச்சு. நிறைய பேர் ஐடி செக்டர் வந்து இங்கேருந்து நல்லா பண்ணோம், வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஐடியில் தென் வெல் அண்ட் குட். ஏன்னா யூ வுட் ஹவ் அண்டர்கான் த பெயின் இன்னைக்கு. ஸோ நீங்கள் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி ஐடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷனில் யூ வுட் ஹவ் அண்டர்கான். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் -13-14% இருக்குது. ஸோ யூ ஹவ் அண்டர்கான் த பெயின். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த செக்டரை விட்டு வெளியே வரணுமா அப்படின்னா உங்களோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ இண்டெக்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸில் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஐடி as a கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ மேலே தான் நிறைய கரெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி மிட் கேப் ஐடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கரெக்ட் ஆகலை. ஸோ எந்த பார்ட் ஆஃப் ஐடியில் இருக்கீங்கன்றது இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து கிட்டேயே வச்சு என்ன ரிசல்ட்ஸ் வருது, எவ்ரி குவார்ட்டர் என்ன ரிசல்ட்ஸ் வருது, என்ன அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் க்ளோஸாக நம்ம பார்த்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்க வேண்டிய டைம்னு தான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு வாங்கணுமா அப்படின்னா இங்கே க்ரோத் கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது. ஸோ இதை விட பெட்டர் ஐடியாஸ் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக போகலாம். ஓகே, இதை விட பெட்டர் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதோட இம்பேக்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி எனர்ஜி இஸ் ஒன் இம்பேக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஐடி இந்த ஏஐலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி நிறைய வேணும். அதே மாதிரி ஒரு சிப் பேஸ் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கேன் டூ பெட்டர் தென் ஐடி இட் செல்ஃப். ஓகே, பட் நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் வச்சுருக்கீங்க, உங்கள் வெயிட்ஸ் வந்து ரொம்ப இர்ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, பட் ஓவரால் ரிசல்ட் சீசனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐடி கொஞ்சம் ப்ளீக்காக தான் இருக்குது. தேங்க்யூ.